புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை நெருக்குகிற காரியங்கள், உங்களோடு போராடுகிற வியாதிகள், பலவீனங்கள், சமாதான குறைவுகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், ஏவலின் ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் போராடுமானால், இன்றைக்கு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களையும் பார்த்து சொல்கிறார். நீங்கள் அவைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? உங்களை எதிர்க்கிறவர்களையும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் தேசங்களையும் உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் உண்டு, உங்களுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு. நீதிமன்றங்களிலே வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதா? இயேசு அதை உங்களுக்கு சாதகமாய் திருப்ப வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சத்துரு உங்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்து வைத்திருந்தால் அதை பிடுங்கி இன்றைக்கு உங்கள் கரங்களிலே அதை கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மோசேயும் ஜனங்களும் யாரை கண்டு பயந்தார்களோ சத்துருக்களை அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக பயந்து நடுங்குகிறார்களோ அவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதங்களின் கீழாக கொண்டு வந்து போடுவதற்காக நன்றி. தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.